சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரசாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷர். ஒவ்வொரு கோயில்கள்லையும் ஒரு பிரசித்தி அப்படின்னு இருக்குது, ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த கோயில்களில் போய் அந்த வேண்டுதல் வைக்கும் பொழுது பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகிறது நம்மளுடைய தர்மம், நம்ம தெய்வ கடாட்சம், நம்ம போகிறோம். ஆனாலும் நம்ம சில விஷயங்கள் நமக்கு எப்பவுமே ஒரு பொருள் வாங்கும்போது இன்னொரு பொருள் பரிசு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம யதார்த்தமாக போகும்போது நிறைய காரியங்களும் நமக்கு சாதகமாகுது. அது தெய்வ கடாட்சம்தான்னு சொல்லலாம். அந்த மாதிரி சில கோயில்கள் நான் போயிருக்கேன். அந்த கோயில்கள்லாம் பிரசித்தி பெற்ற சில வழிபாட்டு முறைகள்லாம் மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருக்கு. அதை பற்றி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். இதே நான் ஒருத்தர் ஃபோன் அப்பாயின்மெண்ட்டில் எடுக்கும்பொழுது அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த கோயில்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்னு சொன்ன விஷயங்கள் அவங்க சொல்லி அவங்க போய் வேலை வாய்ப்பு கிடச்சி அவங்களுக்கு ஒரு பெரிய பிரமாதம். அவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் திருப்பி கேட்டுண்டு பெங்களூரில் என்ன நேரில் பார்த்து அவங்க சொன்னாங்க, சார் உண்மையாகவே வி காட் பிளஸ்ட் சார், நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியுது, ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் முன்னேற்றம் அடைகிறேங்கிற ஒரு சந்தோஷம் அவர்கள் சொல்லும்போது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இதோ 21/12/2024 குரோதி வருடம் மார்கழி மாதம் 6ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம் காலை 6:53 பின்பு பூரம். இன்றைய திதி சஷ்டி மாலை 3:10 பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் காலை 6:53 வரை பின்பு திருவோணம். மகர ராசி சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு நாள் பார்த்துட்டோம்னா தேய்பிரை சஷ்டி. முருகப்பெருமானை நிறைய பிரார்த்தனை பண்ணி வணங்கினவா எக்கச்சக்கமான பேர் இருந்துருக்கா. இப்போ கூட நம்ம ஆறுபடை வீடு போட்டிருக்கோம், அது ரொம்ப நிறைய பேர் புக் பண்ணிட்டு இருக்கா. ஆறுபடை வீடுன்னு சொன்னாலே உடனே புக்கிங் சார் நெக்ஸ்ட் டைம் எப்போ போகிறேன், நான் இந்த டைம் இல்லை நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு அடுத்த தடவைக்கு அவளே இன்சிஸ்ட் பண்ணி திருப்பி எப்போ வைப்பேன்னு கேட்குறேன். அந்தளவுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு இருக்குது. நான் ஒரு தடவை திருச்செந்தூர் போகும்போது திருச்செந்தூர் கோயிலில் ஒருத்தங்க நின்றுட்டு இருந்தான். அப்படியே அந்த வாசல் நின்றுட்டு அந்த சுவாமி இப்படி வேண்டி அந்த சண்முகர் இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த சண்முகர் தெரியும், நிறைய திருச்செந்தூர் போனவாளுக்கு தெரியாது. அந்த சண்முகர்கிட்ட அப்படியே வேண்டி கண் கலங்கி நின்று வேண்டி அழுதுன்னு இருந்தான். நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துருந்தேன். அந்த அம்மா என்னையும் பார்த்துட்டு அப்புறம், சார் நீங்கள் டிவியில் வருவீங்களா? ஆமாம் நான் டிவியில் வருவேன். ரொம்ப மனசார வேண்டிட்டேல்லம்மா, ஏதாவது ரொம்ப கஷ்டமாக ஏதாவது நினச்சிட்டு இருக்கிற, ஏதாவது ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை, இல்லை சார் முருகன் எனக்கு காரியத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டா சார், என் பையன் வேலைக்கு போயிட்டான் சார், மிகப்பெரிய பதவி கிடச்சிருச்சு சார் அவனுக்கு. இந்த முருகன்கிட்ட நான் அழுது வேண்டி கதறி அழுதேன் சார், இன்றைக்கி என் பையன் ரொம்ப நன்னா இருக்கான் சார், அதனால தான் சார் மடியேந்த முருகனை நான் மனசார வேண்டிக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்துட்டியேப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். வெளியிலேருந்து பார்க்குறவா இவளுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. சில பேர் ஆனந்தத்தில் கூட அந்த முருகப்பெருமானை இவ்வளோ எனக்கு எப்படி என்னாலாம் முடியாதுன்னு சொல்லி நீ தான் இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்தேன்னு ஆனந்தப்பட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்த்த என்னால் பார்க்க முடியுது. இன்றைக்கி தேய்பிரை சஷ்டியாகவும் ரொம்ப சிறப்பான நாளாகவும் இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான விசேஷ பலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசி பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களே, நிறைய உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடியவாளுக்கு அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நன்னா பண்ணுவாள். கண்டிப்பாக ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள ஆழ்ந்து சூழ்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். என்னமோ தெரில, பைக் ஓட்டும் போது காரு வாங்கணும்னு ஆசை, காரு வாங்கும்போது நல்ல காராக வாங்கணும்னு ஆசை, அதுக்கப்புறம் காரை வெளியில் நிறுத்திட்டோம், வீடு வாங்கணும்னு ஆசை, வீடு வாங்கினதுக்கப்புறம் வீடை வாடகைக்கு ஒன்றும் நிறைய வீடு சம்பாத்தியம், இது சும்மா இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி. இப்படி தான் சார் படிப்படியாக என் லைஃப்பில் முன்னேறி இருக்கேன், இன்னும் முன்னேறுவேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கூடி வரும். பலவிதமான சிக்கல்கள் தாண்டி வந்துடுவீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. ஒரு பக்கம் நம்மளுக்கு கிரகநிலைகள் சாதக பாதகங்கள் இருந்தாலும் அதை வாழ்க்கையில் ஒரு பெரிய போட்டியாக நினச்சி ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வேலை இடத்துல சில இருக்கிற பிரச்சனைகளை ரொம்ப அழகாக பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷ ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில்
ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு விஷயம் ஒரு உதாரணமாக சொன்னேன்னா அது மற்றவாளை சொல்ல மாட்டேன், உங்களையவே நீங்கள் சொல்லிப்பீங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், தெரிஞ்ச ஒரு ஆள்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லி வச்சிருவேன். ரிஷபராசி அன்பர்களுக்கு சீரியஸான பெரிய விஷயத்தை சாதாரணமாக முடிக்கிறதும், சாதாரணமான விஷயத்தை பெருசாக சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தினமாக கூட இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு, பேச்சுவார்த்தைகள்லாம் வெற்றி பெறும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ரிஷபராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் விநாயகப் பெருமான் வழிபாட்டோடு ஆரம்பித்து பாருங்கள், நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மிதுனராசி நேயர்களே, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள்லாம் லாப பிரயாணமாக மாறும். நண்பர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். ஒரு விஷயங்கள் நடக்கலைன்னு ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஒரு சில விஷயம் நடந்துருது, இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவுகள் ஓரளவுக்கு கூடி வரும். ஒரு பக்கம் விரயங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சேமிப்புக்கு உண்டான ஒரு யோசனை, சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப முக்கியமான பதவியில் இருக்கிறவாளுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். மிதுன ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வேல் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கடகராசி நேயர்களே, நல்ல அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சு ஒரு நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த யோசனை வந்துடும். டக்குன்னு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், உங்களுக்கு டக்குன்னு வேலை செய்யணும். அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறது பிரமாதமாக பண்ணி உங்களுக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக முடிப்பார். கெட்ட பேர் மட்டும் வந்துடக்கூடாது. நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நான் 1000 ரூபா செலவு பண்ணாலும் பரவாயில்ல, கெட்ட பேர் எடுக்கிறதுக்காக நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஷோரூம் வச்சுருக்கோம், பைக் ஷோரூம், கார் ஷோரூம் வச்சுருக்கோம், மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், இரும்பு சம்மந்தமான ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பாத்திர கடை வச்சுருக்கவங்க, நகை கடை வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி சில்வர் சம்மந்தமான அதை செய்து கொடுத்துட்டுருக்கவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா பிரமாதமாக இருக்கும். இன்றைய தினம் சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் அனுகூல்யம் பிறக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. ஷேர் மார்க்கெட்டில் பண விவகாரங்களில் கவனம் தேவை. அதை தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்பட்டால் நல்ல பலன்கள் கூடி வரும். மருத்துவராக இருந்துட்டுருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுட்டுருக்கிறவங்க, கிளினிக் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கிய நபர்களுடைய சந்திப்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளுடைய வழி ஒரு விஷயத்தை நோக்கி போகிறது, நம்மளுடைய தொழில் ஒரு விஷயத்தை அவளை பார்த்து நான் அதை காப்பி அடிக்கிறேன், அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதை சிறந்தன செவ்வனே செய்யுங்க. நிச்சயம் கெட்ட பேர் நல்ல பேர்லாம் வரதான் செய்யும். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. நம்ம என்ன பண்ணணுங்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பரீட்சையில் பாஸ் ஆயிடுவேன், ஜெயிச்சு வந்துடுவேன், மதிப்பெண்கள் கூடும், பேர், புகழ், அந்தஸ்து. ஆனால் பயம் மட்டும் மனசில் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கிய பயங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். குறிப்பாக உடம்பை பற்றிய யோசனைகள் இருக்கும். இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம். 4-5 நாளாக பட்ட பாடு எனக்கு தானே தெரியும், இப்போ பரவாயில்ல, நெவர் மைண்ட். இருப்பினும் கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் கவனமாக தான் இருக்கணும். ஏதேனும் பொருட்கள் காணாமல் போயிடுச்சுன்னா அந்த பொருட்கள் காணாமல் போகிறத பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை எங்கே கொண்டு போகக்கூடாது. புது செல்ஃபோன், புது எலக்ட்ரானிக், புது லேப்டாப், புது விஷயம் பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கணும். குழந்தைகள் மூலமாக பெற்றோருக்கும், பெற்றோர் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இடமாற்றம், ஊர் மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். கன்னிராசி நேயர்கள் இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோடு ஆரம்பித்து பாருங்கள், பிரமாதமாக இருக்கும் நாள். துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் அனுகூல்யம் பிறக்கும். ஆனாலும் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக நம்ம பேசுகிறோம், அந்த தப்பான விஷயங்களாக மாறக்கூடியது. அவள் தப்பாக புரிஞ்சுப்பா. நம்ம நன்னா தான் பேசுவோம், அவள் தப்பாக புரிஞ்சுப்பா. ஏதாவது ஒரு விஷயம் கேட்க வந்தால் அவள் இப்படி காரில் போகும்போது சில பேர் இப்படி முறைச்சுட்டே போவா. நீங்கள் பார்த்தலாம், என்ன இப்படி முறைக்கிறாளே, நம்ம என்ன தப்பு பண்ணோமா, அப்படியே கண்ணில் பார்த்தே எரிச்சிருவாளாட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள்லாம் இருந்துட்டு இருக்கும். இந்த ஷர்ட் எனக்கு சரி வந்துதா, என்ன சரியில்லைல்ல, இன்றைக்கி என்னமோ டல்லாகவே இருக்கேன்ல, இப்படியெல்லாம் நீங்கள் உங்களை தன்னைத்தானே நினைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். யாரும் ரொம்ப சென்சிட்டிவாக பேசப்படாது. குறிப்பாக பிடிச்சவா, ரொம்ப உங்களுக்கு விருப்பமானவா, ரொம்ப தெரிந்தவா,
இவா ஏதாவது சொன்னால் ரொம்ப டென்ஷனாகவே இன்றைக்கி என்னமோ அப்படியே அப்செட்டாகவே இருந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. செடிகளுக்கு தண்ணி ஊற்றுங்க, சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பக்கத்தில் இருக்கிற கோயில் வழிபாடு பண்ணுங்கள், இறைவனுடைய நாம சங்கீர்த்தனை சொல்லுங்கள், பகவத்கீதை போன்ற விஷயத்தை கேட்க ஆரம்பிக்கும். நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் கிருஷ்ண வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, எதுக்கு போட்டி போடணுன்னே தெரில சார். எல்லாத்துக்கும் போட்டி, எல்லாத்துக்கும் கோபம், எல்லாத்துக்கும் சூ இவாட்ட இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்படி கணவன் மனைவி பேரில், மனைவி கணவர் பேர்லேயும் சில டயத்தில் சொல்லுவாள். சில டைம் சரி விடு வா இப்படி தான் தெரிஞ்சு போச்சு ஏனே அப்படின்னு சொல்லி அப்படியே பின்னாடி ஒரு 4-5 வரியை சேர்த்துன்னு இருப்பாள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறத ஒரே விஷயத்தை இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணப்படும். உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அடுத்து நம்ம தொழிலுக்கு போகும்போது இதையே அப்படி கேரி பண்ணிட்டு போகும்போது அங்கே இருக்கிற ப்ராப்ளத்தை இங்கே கேரி பண்ணக்கூடாது. இந்த ரெண்டையுமே ஃபோக்கஸ்டு பண்ணி அங்கங்கவே முடிச்சுட்டு வந்துட்டோம்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கட்டடம் கட்டிட்டு இருக்கோ பாதியில் நின்னவாளுக்கு மாறுதல்கள் வரும். இன்ஜினியருக்கு எனக்கு ஃபைட்டு சண்டை, அதாவது இது செய்ய மாட்டேன் அது செய்ய மாட்டேன். வெப்சைட் பண்ணுறவாளுக்கு எனக்கு சண்டை, அந்த மாதிரிலாம் ப்ராப்ளமெல்லாம் இருந்த வாழ்க்கெல்லாம் ரெக்டிஃபை ஆகிடும், சரி வந்துடும். புது ப்ராஜெக்ட் உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும், ஜெயிச்சு வந்துடுவேங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கும். கொடுத்த பணம் திருப்பி வரலையேன்னு கவலை அப்பப்போ வரும், கவனம் என்பது தேவை. விருச்சிகராசி நேயர்கள் காமாட்சி அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். யார் எதை சொன்னால் என்ன, கடவுள் இருக்கார் காப்பாற்றுவார் போப்பா அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஜெயிச்சு வந்துடுவேன், சக்ஸஸ் பண்ணிவிடுவேன், சக்ஸஸ் கூடி வரும். கவிஞராக இருந்துருக்கோம், ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கோம், சினிமா சார்ந்து இருக்கிறவங்க புது கதை புது யோசனை மனசில் வரும். கனவுகள் பலிதமாகும், நல்லவர்கள் உதவிகள் செய்வார்கள். சிலரை பார்த்து நம்மளை மாற்றிக்கிறது. ஒரே தொழிலில் இருக்கிறவாளை சந்தித்து அவங்கள பற்றி சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது திருப்பி இந்த தொழில் மேலே ஆர்வம் கூடி வரும். அந்த மாதிரி உங்களை நீங்கள் பூஸ்ட் பண்ணிட்டு போய்ப்பேன். நீங்கள் உங்களையவே ஜெயிச்சு காண்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி தனுசு ராசி அன்பர்கள் தன்னைத்தானே ரீவார்ம் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருக்குது. இன்றைய தினத்தில் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு சில விஷயங்களில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அழகாக பார்த்து 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 செயல்படுவோம். இருப்பினும் சில தப்பு வரும். இது என்ன பண்ணுறது, கண்ட்ரோல்டு இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற யோசனை. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லாத கூட இருந்து போராட வேண்டியிருக்கும். யாருக்காவது ஒரு விஷயம் சரியில்லைன்னா அந்த விஷயம் சரியில்லைன்னு நீங்கள் ரொம்ப நான் எனக்காக பிரச்சனை இல்லை சார், இவாளோட ப்ராப்ளம் தான் சார் பெரிய ப்ராப்ளம்னு சொல்லுவேன். என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு மற்றவ சொல்ல, சார் இருந்து பாருங்கள் சார், உங்களுக்கு தெரியாது சார், அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன், சில விஷயங்களை என்னோட சக்திக்கு மீறி நான் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி உங்களுடைய கருத்துக்களும் சொல்லுவேன். மற்றவாளுக்கு அது சரியாகவும் தப்பாகவும் எப்படி வேணால் போட்டால், ஆனால் நான் எப்படி பட்டுன்னு இருக்கேங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து சொல்லக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கோம். இன்றைய தினத்தில் பெருசாக எதையும் போய் ஸ்ட்ரெஸ்டாக எடுத்துக்காங்க, ஃப்ரீயாக விடுங்க. இன்றைக்கி வெளியில் எங்கேனும் அப்படியே போயிட்டு வாங்க. அதே மாதிரி செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா எங்கேனும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, சாமி நாமத்தை சொல்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் தீரும். கும்பராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் மற்றவாள் கொடுத்துவேல் ரொம்ப பிரமாதமாக ஜெயிச்சு போயிடுவாள். ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைய தினத்தில். எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள், அதே மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம், வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் வாங்கி விற்பனை பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், நட்ஸு ஸ்பைஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். வீட்லேயே சாம்பார் பொடி, ரசப்பொடி, அதே மாதிரி பருப்பு பொடி, ஊறுகாய் பிரமாதமாக எங்ககிட்ட 3 வகை ஊறுகாய் 7 வகை ஊறுகாய் இருக்குங்க. மருத்துவம், அதேமாதிரி மருந்து சம்மந்தமாக ஹேர் டையெல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, பவுடர் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அனுகூல்யம் தேடி வரும். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். வண்டி வியாபாரம் பண்ணிட்டு செகண்ட் ஹேண்ட் சேல், வண்டிக்கு உண்டான ஃபினான்ஸ் எல்லாம் ஆட்டோ ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். முயற்சி பண்ணி அது திருவனையாக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். கும்பராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் நம்பிக்கையின் பேரில் எந்த விஷயத்தையும் பண்ணும்பொழுது அது 1க்கு 1 முறை 100 முறை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. டயத்தை கடைப்பிடிப்பேன், டயத்தை ஃபாலோ பண்ணுவேன். ஒரு இடத்துக்கு போனோம்னா பக்காவாக அந்த இடத்துக்கு போயிடல. முந்தியெல்லாம் இப்படி இல்லையே, இப்படி வரமாட்டாள், இப்போ இப்படி ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வராளே ஓ அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி பெருமைகளாக நினைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அங்காள பரமேஸ்வர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மீன ராசி நேயர்களே, காசு பணம் எல்லாம் ரெண்டாவது சார், மதிப்பு மரியாதை ரொம்ப முக்கியம்.
டயத்தை ஃபாலோ பண்ணு, சொன்ன மாதிரி இருந்துட்டு இருக்கணும். இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், இதெல்லாம் என்றைக்கு வேணால் சாதிக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன, இது என்ன நம்மளை கிண்டல் கேலி, மற்றவா முன்னாடி இப்படி பேசப்படாதுங்கிற வைராக்கியத்தில் இருந்துட்டுருப்பேன். ஒரு கோயில் அர்ச்சகராக இருந்துட்டுருக்கிறவங்க, கோயில் ட்ரஸ்டியில் இருந்துட்டுருக்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டுருக்கோம், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக படுத்துட்டுருக்கோம், மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டுருக்கோம். அந்த வேலையை பற்றிய பயங்கள் அப்பப்போ வரும். மீனராசி என்பர்களுக்கு எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள் வரும். இருந்தாலும் டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுவேல், வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக. புது வாகனத்தை பற்றிய சிந்தனை, வாகனத்தை பற்றிய மற்ற வாழ்க்கை எடுத்து சொல்லுவீங்க, வீட்டை பற்றி எடுத்து சொல்லுவீங்க, இன்டீரியர் டெக்கரேட்டர், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, அதுமாதிரி வீட்டில் ஏதேனும் ஒரு பொருள் பழுதாகிடுது, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இந்த லைட்டு, இந்த மாதிரி விஷயங்களை மாற்றுவேல். ஃபேன் கரகர குருகுருன்னு சவுண்டு வந்துச்சுன்னா உடனே ஃபேனை மாற்றணும், ஏசி மாற்றணும், மாற்றிவிடலாம் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். இந்த மாதிரி புது விஷயங்கள் வாங்குறதுல ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா பிரமாதமான நாளாக இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் சில கோயில்கள் பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த கோயில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும், நிறையா விஷயங்கள் சக்ஸஸாக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்படி நான் ஒருத்தருக்கு சொன்ன ஒரு கோயில் அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா, ஃபஸ்ட்டு சென்னையில் பார்த்துட்டேன்னா கந்தக்கோட்டம். இந்த கந்தக்கோட்டை பிள்ளையார் கோயிலுக்கு நான் ஒருத்தங்களை போக சொன்னேன். ரெகுலராக போயிட்டு வாங்க. அவங்க பட வாய்ப்பு தேடி இருக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி இப்போ ரெகுலராக அந்த கோயிலுக்கு போவார், உட்காருவார், அவங்க உட்காந்து எழுதுவார். எப்படி இந்த பட வாய்ப்புகளை தேடிகிட்டே இருந்தார். அவருக்கு தெலுங்கு படத்தில் ஒரு சான்ஸ் கிடச்சி அவர் சொல்கிறார், சார் இந்த கோயிலுக்கு போய் உட்காந்து எழுதுவேன், எனக்கு என்னமோ ஒரு அந்த தானாக அது வரும் சார், இன்றைக்கி பாருங்களேன் எனக்கு அது வாய்ப்பு கிடச்சிருக்கு, நான் தெலுங்கு படத்தில் இது பண்ணுறேன் சார், கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம், நாங்கள் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்புனாங்க. அது கந்தக்கோட்டை முருகப்பெருமான் கோயிலுக்கு அவரோட ஸ்பெசிஃபிக்காக அவருடைய ஜாதகத்தில் அப்படி இருந்தது, அதை வச்சு நான் எடுத்து சொன்னேன். அடுத்தது பார்த்துட்டேன்னா திருச்சியில் சமயபுரம். இந்த சமயபுரத்துக்கு பக்கத்தில் அவர் பக்கத்துலேயே தான் சார் இருக்கேன், நான் பக்கத்துலேயே தான் இருக்கேன், கடை வச்சுன்னு இருக்கேன், பக்கத்துலேயே தான் இருக்கேன், ஆனால் என்னால் நான் போக மாட்டேன், எனக்கு ஏன்னா நகை கடை சார், யாரையும் விட்டுட்டு போக முடியாது. நான் சொன்னேன் ஒரே ஒரு முறை பண்ணுங்கள், டெய்லி காலையில் வரதுக்கு முன்னாடி சுவாமிகிட்ட போய் அந்த முன்னாடி ஒரு கற்பூரம் மட்டும் ஏற்றிட்டு வந்துருங்க. சரி சார் அது வேணால் நான் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்படி ஏற்றின்னு இருந்தவர் இப்போ டெய்லி உள்ளுக்கு போக ஆரம்பித்தார், டெய்லி போய் அர்ச்சனை பண்ண ஆரம்பித்தார், டெய்லி சாமிகிட்டேருந்து பிரசாதத்தை வாங்கி கடையில் வைக்க ஆரம்பித்தார். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அங்கே போய் இருந்து அந்த ராகுகால பூஜை உட்காந்து சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர ஆரம்பித்தார். இப்போ நீங்கள் அந்த கோயிலோட சிறந்த பக்தராக அவர் மாறிட்டார். அவர் நகைக்கடை தான், நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் வருது. சார் இப்போ என்னோடய பையனுக்கும் இதாக நான் ஆரம்பித்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன், ஓகேவான்னு கேட்டேன். நான் சொன்னேன் ஃபஸ்ட் டே நீங்கள் வரும்பொழுது என்ன நினச்சல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ பார்த்தல அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி கோயம்புத்தூரில் தண்டுமாரியம்மன் கோயில், அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னேன். அந்த கோயிலுக்கு போனவங்க அதே போன்று அவங்க இந்த டைல்ஸ் வியாபாரம், டைல்ஸு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க பெரிய போராட்டம் இருந்தது, கடன் தொல்லை பயங்கரமாக தாங்க முடியல. அவருக்கு போய் வேண்டி வணங்கி அவருடைய சகோதரை ஹெல்ப் பண்ண ஆரம்பித்து அந்த பிரச்சனையிலேருந்து அப்படியே மீட்டு கொண்டு வந்தார். அது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த தண்டுமாரியம்மன் கோயிலுக்கு இப்போ மாலை வாங்கி சாத்துற வழக்கங்கள் அவர் வச்சுருக்கார். இந்த மாதிரி கோயில்கள், அந்த கோயில்கள் நம்மளுடைய ஜாதக பிரகாரம் அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கிராம தெய்வத்தை, இந்த மாதிரி கோயில்கள்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள், மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.